மகாத்மா காந்திகள் புத்தருடைய வாரிசு தான் கொடையை வச்சிருக்காரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கள்ள டிக்கெட்டு எவ்வளோ விற்கிறார் விஜய்? அந்த அவர் படத்தில் எப்படி போகுது? ஒவ்வொரு டிக்கெட்டும் இன்றைக்கி கோடிக்கணக்கான பணம். ஒரு பைசா தொடரப்பட்ட எனக்கு தேவையே இல்லைங்கிறார். பணம் அதில் வந்ததுனால இப்போ பணத்தை கள்ள டிக்கெட் விற்காம எனக்கு இவ்வளோ வருமானம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டினா நியாயமான ஆளுன்னு சொல்லலாம். 1.5 கோடி இப்போ இது போட்டிருக்காங்க ஃபைன். யாருக்கு? விஜய்க்கு. அந்த ஏதோ ஒரு படத்தில் பணம் கட்டுறேன்னு சொல்லி அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எனவே ஒரு மகாத்மா நல்லவர்கள் லஞ்சம் வாங்கப்பட்டேன்னு சொன்னாக்கா நம்புவாங்க. விஜய் ஏற்கனவே ஊழல் பேர் வழியாக இருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மார்ட்டினுடைய மருமகன் ஆதவர்ஜனா அந்த டிக்கெட் கல்ல இது லாட்ரி சீட்டில் எப்படி விற்பாங்க என்னன்னு உங்களுக்கே தெரியும். இவங்கெல்லாம் சேர்ந்து ஊழலை பற்றி பேசும்போது சிரிப்பு தான் வருது. எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு எங்களுடைய வழிகாட்டியெல்லாம் சொல்கிறார் விஜய். அவர் போய் இப்போ திடீர்னு ஆளுங்கட்சி எதிர்க்க எங்கள் முன்னாள் ஆண்டவர்களை சொல்லலாமா? அவருக்கு என்ன கொள்கை? அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படி சொன்னால் மற்றவங்களை இதில் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஊழல் நடக்குது ஆளுங்கட்சி, அதை சொல்லுங்க. எங்களை சொல்ல வேண்டிய என்ன விஷயம்? இது வரைக்கும் எடப்பாடி ஐயா பழனிசாமி ஐயா அவர் மேல் வழக்கு போட்டாங்க. எந்த வழக்கு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இதில் தள்ளுபடி செய்யறதுனா தீர்ப்பு வாங்கியிருக்காரு. இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க? கே சார் ராமச்சந்திரன், தென்னரசு, எங்கள் நம்ம ஊர் ஐ பெரியசாமி, பொன்முடி, நேரு, வேலு, இப்படி 16 பேர் இருக்கு. செந்தில் பாலாஜி, மகாத்மா காந்தி பகிரங்கமாக இது கண்டக்டருக்கு டிரைவருக்கெல்லாம் பணம் வாங்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், அதனால் நான் விடுதலை பண்ணுறேன்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு. அவர் வெளியே வந்துட்டார். இன்னொரு நல்ல நீதிபதியை பார்த்து அதில் விட்டு தப்புன்னு சொல்லி இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. 476 நாள் ஜெயிலில் இருந்தார். யார்? செந்தில் பாலாஜி. உங்களுக்கு அமைச்சர் பதவி ஜாமீன் கேட்குறாரு. அமைச்சராக நீங்கள் இருக்கணும்னா உங்களுக்கு ஜாமீன் கிடையாது. ஜாமீன் ஒன்றுனா அமைச்சர் பதவி விட்டு விலகுன்னு கண்டிஷன் சுப்ரீம் கோர்ட் போட்டதுக்கு பின்னால் வெளியே வந்திருக்காரு. இப்போ போடிக்கிட்டு இருக்கு. ஆக ஒரு குற்றவாளியை தண்டித்ததுக்கு பிறகு அமைச்சர் பதவி கொடுத்த ஒரு உத்தமர் தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பழனிசாலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன், சசிகலாங்கெல்லாம் வழக்குகள் இருக்கு, தலைக்கு மேல கத்தி தொகுதுன்னு நீங்க ஒரு கூட்டத்தில் சொன்னீங்க. கூட்டணி சேராவிட்டால் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதன் அடிப்படையில் அந்த அழுத்தத்தினால டிடிவி தினகரன் இன்னைக்கு அதிமுக என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தாங்க. அவர் பேசியது, அவரை பற்றி நாங்கள் பேசியது எல்லாம் மறக்கப்படுகிறது, எல்லாம் ஒதுக்கப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்திருக்கிறோம் அவரே சொல்லிட்டாரு. அதுதான் பதில். அது தெரியலைங்க, அவரை தான் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. அவருக்கு அது வந்துச்சே இது வந்து எங்களுக்கு வந்த பிறகு தானே தெரியும். தெரியல தம்பி, அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுல்ல. முதல்ல தை பிறந்தா வழி பிறக்குன்னாரு. இப்போ தை மாதம் 30ஆம் தேதி. அது உங்கள் பத்திரிக்கை தான். எங்கே போனால் உங்கள் இது பிடிச்சிருக்கீங்களா இப்போ புதிய தலைமுறை? அதானே நீ அதை எங்கே போனாலும் மாட்டிக்கிறீங்களே. அவர் இப்போ நல்லா இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு டிடிவி ஐயா. அது மாதிரி அவருக்கு வந்து தன்னை வளர்த்த கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லதே நடக்கட்டும், நமக்கு என்ன இருக்காது. அம்மா ஆட்சி காலத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் சசிகலா டிடிவி தான் எடுத்துட்டீங்க. இப்போ இணைஞ்சிட்டாங்க, அந்த பணங்கள் மீட்கப்படுங்க. அதாங்க, அது பேசிய பேச்சுக்கள் உண்மை, அவங்க பேசியது உண்மை, எல்லாமே அது சேர்ந்ததுக்கு பின்னாலும் முடிச்சு போச்சு. அதுக்கு பதில் அவ்வளோதான். இருக்குதா, தோன்றதா, கடப்பாறை எடுத்துட்டு போறதெல்லாம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.